உனக்கு ஒண்ணு இல்லையே? யாருமா உன்னை கடத்திட்டு போனது? அது யாருன்னு தெரியலப்பா. எல்லாரும் ஃபேஸ்ல மாஸ்க் போட்டிருந்தாங்க. என்ன ஒரு கார்ல கடத்திட்டு போயிட்டு இருந்தாங்க. செக் போஸ்ட் கிட்ட போகும்போது தான் இதோ இவங்க என்ன காப்பாத்துனாங்க. நீங்க யாராவது அவங்கள அடையாளம் கண்டுபிடிச்சிங்களா? நோ சார், அதுக்குள்ள அவங்க தப்பிச்சிட்டாங்க. நாங்க ரேஷ்மி மேடம் கொண்டு வந்து சேர்க்கணுங்கிறதால அவங்கள ஃபாலோ பண்ண முடியல சார். டவுட்டே வேண்டாம் சார், அவங்க கண்டிப்பா வர்மாவோட ஆளுங்க தான். அதுவும் அவங்களோட பிளான் ரேஷ்மாவை தூக்கிறதா இருக்காது, என்ன தூக்கிறதா தான் இருந்திருக்கும். நான் நினைச்சு ரேஷ்மாவை மாத்தி தூக்கிட்டு போயிருக்காங்க. அலி, அந்த வர்மா மட்டும் என்கிட்ட சிக்கட்டும், அப்புறம் இருக்க உனக்கு. நீ நம்பிக்கையோட இரு சிவா. அயலி உன்னை சின்சியரா லவ் பண்றா. ஆனா ஏதோ ஒரு விஷயம் அவளை சொல்ல விடாம தடுக்குது. நீ நம்பிக்கையா இரு. இதுக்கு மேல கண்டிப்பா அயலியால பொறுத்துக்க முடியாது. இன்னைக்கு நைட்டுக்குள்ள உன்கிட்ட லவ்வ சொல்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. அப்படி ஏதாவது நடந்தா முதல்ல எனக்கு இன்ஃபார்ம் பண்ணு. உங்க 2 பேரை தாண்டி அதனால சந்தோஷமா இருக்கிற ஆள்னா அது நான் தான். தேங்க்ஸ் ரேஷ்மா. நாங்க கிளம்புறோம். ஐலி ஓகே சொன்னது உங்ககிட்ட சொல்றேன். ஐலி போலாமா? சார் நாங்க போயிட்டு வரோம். சாரி சிவா. சிவா, உனக்கு எதுவும் வருத்தம் இல்லையே? நோ சார், ரேஷ்மாக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம அவ திரும்பி வந்ததே எனக்கு சந்தோஷம்தான். ஐலி ஏறு போலாமா? ரேஷ்மா, லைஃப்ல இந்த மாதிரி சிச்சுவேஷன்லாம் வந்து போறது நார்மல் தான். அதுவும் நம்மள மாதிரி போலீஸோட லைஃப்ல எப்போ என்ன வேணாலும் நடக்கலாம். ஆனா அது எல்லாமே இன்னும் நம்மள ஸ்ட்ராங் ஆக்கிறதுக்கு தான் நடக்குது. இந்த விஷயத்த அப்படி பார்க்கிறது தான் நல்லது. போயிட்டு வரோம். ஓகே அயலி. போயிட்டு வரோம் சார். ஓகே, டேக் கேர். சிவா, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். நான் உங்களை லவ் பண்றேன், இது உங்களுக்கும் தெரியும். இருந்தாலும் நானே இப்போ இதை சொல்லுவேன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க. இப்போ சொல்றேன் சிவா. ஐ லவ் யூ. அதானே, நான் கொஞ்சம் ஃபீல் பண்ணிடக்கூடாதே. எப்படிதான் கரெக்டா கண்டுபிடிச்சு வராரோ. என்ன அப்படி பாக்குற? ஏதாவது சொல்லணுமா? ஆமா, அது இல்ல. எதுக்கு நீ இப்படி திணற? என்கிட்ட ஏதோ சொல்லணும் தானே யோசிச்சுட்டு இருந்த, அப்புறம் இப்படி சமாளிக்க ட்ரை பண்ற? சொல்லு, என்ன விஷயம்? என்ன இப்படி சொதப்புது? நான் நல்லா ப்ரிப்பேர் ஆயிருந்தேன், வந்து கெடுத்து விட்டுட்டாரு. ஹலோ, என்ன பார்த்துக்கிட்டே இருக்க? நீ ஏதோ சொல்ல வர, சொல்ல முடியாம திணற. இப்ப பாரு முறைக்கிற. ஐலி, இத பாரு ஐலி, இங்க நான் மட்டும்தான் இருக்கேன். நீ எதுவா இருந்தாலும் என்கிட்ட மட்டும்தான் ஷேர் பண்ணிக்க முடியும். அதனாலதான் கேக்குறேன். இப்படி சொல்ல வந்துட்டு எதுவும் சொல்லாம இருந்தேன்னா எனக்கும் அது கொஞ்சம் டிஸ்டர்பா தான் இருக்கும். அதனால தயவு செஞ்சு நீ என்ன சொல்ல வந்தியோ அதை சொல்லிரு. இதுக்கு மேல ஒரு மனுஷனால கேட்க முடியாது. சொல்லிடாயலே, சொதப்பாதடி ப்ளீஸ். விடமாட்டார் போல இருக்கே. இப்ப என்ன உங்களுக்கு பிரச்சனை? எதுக்கு இப்படி முறைக்கிறீங்க?
ஆமா, நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? நான் வரலனாலும் நீ ஏன் என்ன தேடி வந்திருப்ப. அதான் உனக்கு கஷ்டம் கொடுக்க வேண்டான்னு நானே வந்துட்டேன். சரி விடு, நீ சொல்லு. இன்னைக்கு நீ சொல்லாம நான் விடவே மாட்டேன். என்ன சொல்லணும்? இப்படி மிரட்டுறதெல்லாம் வேண்டாம் சொல்லிட்டேன். என்ன இவரு ஆக்ஷன்ல இறங்கிட்டாரு? ஐயோ கடவுளே. சிவா வேண்டாம். இப்போ ஏன் பக்கத்துல வரீங்க? சிவா இதெல்லாம் சரியில்லை, வேண்டாம். இப்போ உனக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும். ஏன்னா உன் ஃபோக்கஸ் என் கண்ணில் மட்டும்தான் இருக்கு. இப்ப சொல்லு ஐலி, உன் மனசுல எதுவும் இல்லைன்னு மட்டும் போய் சொல்லாத. அது உண்மையா இருந்திருந்தா நான் இந்நேரம் முன்னாடி வந்து இவ்வளோ க்ளோஸா நின்றுக்க முடியாது. உண்மையாவே உன் மனசுல எதுவும் இல்லைன்னா நான் இப்படி பக்கத்துல வந்ததுக்கு என்னை அடிச்சு பறக்க விட்டுருக்க மாட்டேன். எனக்கு நல்லா புரியுதா ஐலி. இருந்தாலும் அது நீயே சொன்னா நல்லா இருக்கும். ப்ளீஸ் சொல்லிடு. நாம ரெண்டு பேரும் நம்ம ரெண்டு பேரும் நம்ம ரெண்டு பேரும் அம்மா என்ன பாருமா, நான் அயலி வந்திருக்கேம்மா. ஐயோ எனக்கு ஏன் இப்படி எல்லாம் சோதனை வருது? அம்மா ப்ளீஸ்மா கண்ணை திறந்து பாருமா. என்ன மாமா ஆச்சு? என்ன நடந்துச்சு? வழக்கம் போல சாப்பாட்டை ஊட்டி விட்டுட்டு மாத்திரை கொடுத்தம்மா. அந்த மாத்திரையை முழுங்குறதுக்கு முன்னாடியே திடீர்னு புறையேறிடுச்சு. அப்புறம் உடனே மூக்குல ரத்தம் வந்து மயங்கிட்டா. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல அயலி. அப்புறம் வைத்தியரை வந்து பார்த்துட்டு உயிருக்கு எதுவும் பிரச்சனை இல்லைன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் உனக்கு நான் ஃபோன் பண்ணேன்.